இங்கே பாருங்கள், நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன். 3 நாள் பசங்களுக்கு லீவுனால வந்து ஊருக்கு போயிருந்தேங்க. சரி தென்னை மரத்துக்கு கொஞ்சம் தண்ணி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து வயலுக்கு போயிருந்தேன். போயிட்டு மோட்டரை போட்டு விட்டோங்க. சரி செத்த நேரம் பாயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப நாள் ஆச்சுங்களா காட்டுக்கு போய், கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போன வாரம் போனோம். ஆனால் வந்து இது பண்ணலை, தென்னம்பிள்ளைக்கு தண்ணி காய்ச்சலை, லேசாக சூடல் இந்த மாதிரி இருந்துச்சுங்களா, அதனால் வந்து அப்படியே விட்டுட்டோம். இந்த வாரம் போய் மூட்டை போட்டோம்னா ஒரே ஜாலி, பசங்களாம் குளிச்சாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்னதான் நம்ம வீட்டில் வந்து குளித்தாலுமே இந்த மாதிரி மோட்டர்லலாம் குளிக்கிறதுலாம் ரொம்ப ஒரு தனியாக ஒரு என்ஜாய்மெண்ட் தாங்க. நான் வந்து குளிக்கலான்னா எங்கள் பசங்க 2 பேரும் வந்து குளித்தாங்க பாருங்க. நாங்கள் ஊருக்கு போயிட்டோங்க. இங்கே பாருங்கள், தென்னை மரம் எல்லாம் ஆடு மாடு எல்லாம் கடிச்சிருச்சு. போன வாரம் வந்து இது வந்து ஜம்மங்கி செடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா தளன்னு இருந்துச்சுங்க. இந்த வாரம் வந்து பார்க்குறேன் எல்லாம் ஆடு கடிச்சிருச்சு. இங்கே பாருங்க தென்னம்பிள்ளை. என்ன பண்ணுறது, அப்படியே தண்ணி பாய்ச்சினோங்க. தண்ணி பாய்ச்சிட்டு எருவள்ளி போட்டிருந்தேன் போன வாரம். இந்த வாரம் வந்து தண்ணி பாய்ச்சினேன். அடுத்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், இது வந்து எங்களோட மாதுளம்பழ செடி. இப்போ தாங்க பூ வச்சு காய் வச்சுருக்கு. பூவெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு பாருங்க. காய் தெரியுதுங்களா, 2 காய் மட்டும் இருக்குது. பழமானதுக்கப்புறம் தான் அக்கணுங்கிறதுக்காக அப்படியே மறைச்சி வச்சுருக்கோம். பழம் காயெலாம் உருவாகிறதுலாம் பெருசு இல்லைங்க, வந்துடுங்க. ஆனால் இந்த அணில் இதுகிட்ட இருந்து தப்பவே தப்பாது. இங்கே பாருங்க, கத்திரிக்காய் செடி இருக்குங்களா கீழே. இந்த தடவை புவையில் தான் பார்க்குறேன் மாதுளஞ்செடியில் பிஞ்சு வச்சுருந்துச்சுங்க. அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். தென்னை மரத்துட்டு செத்த நேரம் நின்னோங்க. அங்கே வெயிலில் தண்ணி விட்டுட்டு இருந்தேன் இல்லைங்களா, அப்புறம் தென்னை மரத்துட்டு நின்னேன். கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள், அடுத்த நாள் காலையில் சண்டே எங்களுக்கு எப்படி போகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பருப்பு வேக வச்சுருக்கீங்களா சாம்பார் வைக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், தக்காளி வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை போய் எங்கள் மரத்துலேருந்து ஒடிச்சிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், சாப்பாடு விறகு அடுப்பில் செஞ்சதுங்க. யாருக்கெல்லாம் விறகு அடுப்பில் வந்து செஞ்சால் சாப்பாடு எதுவுமே பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாங்கள் இருக்க இடத்துல மட்டும்தாங்க கேஸ் அடுப்பில் செய்வோம். ஊருக்கு போயிட்டாலே விறகு அடுப்பு தான். பாருங்கள், மாடு தண்ணி குடிச்சிட்ருக்கு. காலையில் எந்திரிச்சா எங்கள் வீட்டில் நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள், சமைச்சாச்சு. ஒரு 7 மணி 7:30 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு வடித்து எடுத்து வச்சாச்சு. பருப்பு வெந்துட்டுருக்கு. சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன வேலைன்னு அப்புறம் தான் பார்க்கணும். இதில் வந்து பருப்பு பூண்டு ஜீரகம் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேங்க. கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கணும், அதனால் வந்து எல்லாம் வேக வச்சுருக்கேன். அப்படியே இங்கே வாங்க, எங்களோட குட்டியோண்டு கண்ணுக்குட்டி பாருங்க, அப்படியே க்யூட்டாக படுத்துருக்கா. அப்படியே வெளியே வந்தால் ரோடுங்க. இதுதான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு. பாருங்கள் பக்கத்தில் எப்படி இருக்குன்னு, நல்லா பச்சையா.
அங்கே ஒரு கார் போகுதுல்ல, அதுதான் நாமக்கல் மெயின் ரோடு. இதுதான் எங்களோட வீடு. எங்களோட வீடும் காலையில் எங்களோட வேலையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்களே. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஆட்டுக்குட்டியை பாருங்கள் அப்படி படுத்துருக்குண்ணா. கிராமத்து வாழ்க்கையெல்லாம் இது தாங்க. ஒரு சில பேருக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து இங்கே வாடகை வீட்டில் இருக்கோம், இருந்தாலுமே எங்களுக்கு ஊருக்கு போனால் தான் ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு போயிட்டால் பசங்களாம் இன்னும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் வைக்க போகிறேன். பருப்பு எழுந்திரிச்சின்னா சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை செய்வோம். அடுத்த வேலை என்னன்னு பார்ப்போம். அவ்வளோதான். பாருங்கள், கத்திரிக்காய் காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரே ஒரு கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். டீ குடித்ததெல்லாம் அப்படி அப்படியே இருக்குங்க.